நான் தான் பிரபலங்களை படம் பிடிக்கிறவன். இவர் தான் நம்ம சங்கத்து மைக் மோகன் என்ற பெயர். பிரபலமானவர். ஐயப்ப மாமா தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவர். அவங்களுக்குள்ள அடிக்கடி கவுண்டமணி செந்தில் போல் அடிக்கடி சண்டையும் வரும். போதுமாடாப்பா, இவங்களுக்கு இதுதான் சோழின்ட்டு மரத்தடியில் உட்காந்துருவார். இவருக்கு வாசிக்க தெரியும், ஆனால் அமிக்கி வாசிப்பாப்பில். நீங்கள் ஆடுங்கப்பான்னு எனக்கு என்னன்னு இருப்பாங்க அவங்க. மனிதர்கள் ஆட்டத்தோட பரவ டான்ஸில் மிஞ்சிய வருவார். நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன். மெதுவாக கலக்குவார். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது. திடீர்னு கட் பண்ணால் அங்கே கல்யாண காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஃபைட் நடக்குது, சேஸ் நடக்குது. இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வரக்கூடிய ஃபுல் ரீலுக்கு நான் மியூசிக் பண்ணி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது, இந்த பக்கம் நாதஸ்வரம் வாசிக்குது. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக கொடுத்து மியூசிக் எல்லாம் கொடுத்து நாதஸ்வரம் வர்ற பிளேஸில் நாதஸ்வரத்துக்கு கையை காட்டினா இவர்கள் வாசித்த வாத்தியங்கள் அத்தனையும் இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு வால்யம் இல்லை, வால்யத்தோடு சேர்ந்து அவ்வளவு இனிமையும் கலந்து அது நான் ஸ்பெல் பவுண்ட் ஆகி அப்படி நின்றுட்டேன். அடுத்த பிட்டை நான் கண்டக்ட் பண்ணல. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய ஆர்கெஸ்ட்ரா போட்டிருக்கோம், அதை மீறி இந்த நாதஸ்வரம் கேட்குதே. நமது ஊரில் ஏதாவது ஒரு கிராமத்தில் அவர்கள் வாசித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஊரிலிருந்து கேட்க வேண்டும் அந்த நாதஸ்வரத்தை. அழிந்து கொண்டு வரக்கூடிய கிராமிய கலைகளிலே அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அது அழியாது அழியாது அழியாது. ஏனென்றால் அது சிவ சொத்து, இறைவனுடைய சொத்து. அது அழிவதற்கு சான்ஸ் இல்லை. సింగారాల పైరుల్లోన బంగారాలే పండేనంట పాడాలి. నవ్వుల్లోన పువ్వుల్లాగా జీవితాలే సాగాలంట ఆడాలి. సింగారాల పైరుల్లోన బంగారాలే పండేనంట పాడాలి. నవ్వుల్లోన పువ్వుల్లాగా జీవితాలే సాగాలంట ఆడాలి. ఈనాడు ఊరంతట రాగాల దీపాలట నీకోసం వెలిగేరట, ఉల్లాసం నీదేనట. సింగారాల పైరుల్లోన బంగారాలే పండేనంట పాడాలి. నవ్వుల్లోన పువ్వుల్లాగా జీవితాలే సాగాలంట ఆడాలి. இவங்களும் அமர்க்கலப்படுத்திடுவாங்க. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் கந்தசாமியோட உதவியாளர். இவர் கந்தசாமியோட உதவியாளர். தெரிஞ்ச டான்ஸ் ஆடுவார். வேறு வழி இல்லாமல் மாமாவும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். எல்லாத்தையும் ஆட விட்டுருவாங்க.
இவர் இளைஞர்களுக்குனா பலம் சேர்க்கிறவர், பலமானவர், மிக பலமானவர். இவர் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, வர வேலையை பார்த்துட்டு போயிடுவார். மாப்பிள்ளை மகனை பிக்கப் பண்ணுறான். மீனாட்சி ஜாபரில் காப்பியை குடிச்சோன்னே ரொம்ப ஆடுவாங்க. கொஞ்சம் பூஸ்டான இடம் தான். இதை பார்த்துட்டு வெளிநாட்டுக்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்களுக்கும் குத்து டான்ஸ் பழகி கொடுத்துருவாரு. என்ன காப்பி பார், அங்கேயும் காப்பி குடிச்சு பூஸ்டாக இருக்கும்.